நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 4. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய நம்மளோட சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சுலபமான முறையில வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. அது போக இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா யூடியூப் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. சோ அதனால மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, இன்னைக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்ன்றத டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட நீங்க வந்து பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க உங்க டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றேன். சிஸ்டர், உங்களோட வீடியோக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேரு. அது போக ஒரு சிஸ்டர் சொன்னீங்க, காலைல 6 மணி போலயே வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டரா இருக்கும் காலைல எங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்னோட வீடியோக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 சின்ன குழந்தைகள், அது போக வீட்டுல எனக்கு என்னோட மாமியார், என்னோட ஹஸ்பண்ட், இவங்க எல்லாரையுமே பார்க்கணும் இல்லையா? அந்த வேலைகள் முடிச்சுட்டு அதுக்கிடையில நான் வீடியோஸ் ஃபுல்லா எடுக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் எடுக்கிற மாதிரி போகுது இல்லையா? ஃபுல் ரொட்டீனே உங்களுக்கு ஷேர் பண்றதுனால மேக்சிமம் ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணணும். நான் 50 நிமிஷத்துக்கு மேல எடுத்திருப்பேன். அதை 20 நிமிஷமா நான் வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டின்னரோட நான் உங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டு காட்டுறேன் இல்லையா? அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடிட் பண்ணி வைப்பேன். காலைல எந்திரிச்சு அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் கொஞ்சம் பண்ணணும் இல்லையா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பண்ணுவேன் இல்லையா? அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்த வேலைகள் ஏதாவது நான் பண்ணிட்டு இருக்கும் போது இதை வந்து கன்வெர்ட்ல போடுவேன். நான் இன்ஷார்ட்ல தான் வந்து பண்றேன் சரிங்களா? அதை வந்து கன்வெர்ட்ல போடுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோக்கு எனக்கு வந்து 2 மணி நேரம் கூட ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்து லோட் ஆகுது. சோ நான் எங்க வீட்டுல ஒய்ஃபை தான் வச்சிருக்கோம். நெட்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. பட் வந்து நம்மளோட வீடியோ வந்து லென்த்தா இருக்கு இல்லையா? சோ அதனால வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன்றது மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. இவ்வளவு டீடைல்டா ரெசிபிஸோட இந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரிதான் வந்து நான் பாத்திருக்கேன். நீங்க எப்படின்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரிதான் பாத்திருக்கேன். ஏன்னா டெய்லியும் போடுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா? அதனாலதான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஆசையா இதெல்லாம் கேக்குறீங்க, எனக்கு புரியுது. பட் என்னோட சிச்சுவேஷனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ளும் இல்லையா? அதுதான் வந்து இதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி இது பண்றதே. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டதுனாலதான் இந்த 50 days weight loss challenge வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வந்து டைமே இல்லை. நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். இடையில வீடியோ வந்து எடுத்து அதுவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றது, இது எல்லாமே எனக்கு இடையில போகுது. ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீ இல்லாம தான் என்னோட லைஃப் இப்ப போயிட்டு இருக்கு சரிங்களா? கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம சொல்லணும் இல்லையா? நம்ம சொல்றதையும் நீங்க கேக்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசியை கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. பசியை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மனசு வச்சா மட்டும்தான் இந்த வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் சரிங்களா? இப்போ ஒரு நார்மல் ஃபுட் லைஃப் ஸ்டைல இருந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறோம். அதனால வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணும்போது அதுக்கு அப்படியே பழகிடுவோம் சரிங்களா? நீங்க வந்து ஒரு உங்களோட ட்ரெஸ் டைட் ஆனது, ஒருத்தவங்க உங்களோட பாடி ஷேமிங் பண்ணது, உங்களை வந்து கிண்டல் பண்ணது, இதெல்லாமே மைண்ட்ல வைங்க. அதுல வந்து ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க. இப்ப ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் பண்றோம், ஏதோ ஒரு வேலை பண்றோம், அந்த இடத்துலயுமே நம்ம வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வரும். அது போக நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கஷ்டப்பட்டாதாங்க கிடைக்கும். கஷ்டப்பட்டாதான் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் சரிங்களா? இப்ப நான் ஒரு யூடியூப்காக நான் இப்போ கஷ்டப்படுறேன்னு இப்போ இவ்வளவு டீட்டெயிலா சொன்னேன் இல்லையா? அதை நான் போட்டாதானே அதற்கான பலன். நீங்க இப்ப எல்லாருமே இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, இது எல்லாமே அது மாதிரிதாங்க ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே இருக்கு சரிங்களா? சோ உங்களோட வந்து ஒரு 2 weeks பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு கரெக்டா அந்த
வயிறுமே அதுக்கு ஏத்தாப்புல வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடும் சரிங்களா. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 2 வீக்ஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுங்க, உங்களோட அதோட பிரதிபலிப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி சிஸ்டர் சாப்பிடுறது, நீங்க வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கரெக்டா வந்து இருக்கும் சரிங்களா. காலைல நான் வந்து ஒரு 9 to 9:30 வந்து சாப்பிடுவேன். மதிய லஞ்ச் வந்து 1:30 to 2 சாப்பிடுவேன். ஈவினிங் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா 6:30 to 7 சாப்பிடுவேன். இந்த டைம்ல சாப்பிடும்போது எனக்கு இடையில தேவைப்படாது. நல்ல தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். நல்ல கரெக்டான புரோட்டீன் ஃபைபர் ஃபுட் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஹெல்தியான வேலை வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து உங்களை மீறி பசிக்குதுன்ற பட்சத்துல அந்த ஈவினிங் டயத்துல அதுக்கு இடையில, ஏன்னா ஈவினிங் வந்து 6:30 மணிக்கு நம்ம வந்து சாப்பிட்றோங்கும் போது கரெக்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்கேஸ் இடையில ஒரு தேவைப்படுது 3-4 மணி போல தேவைப்படுதுன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது அவிச்சு சாப்பிடுறீங்களோ இல்ல வறுத்து சாப்பிடுறீங்களோ, அது வந்து ஒரு கைப்பிடி தான் இருக்கணும். அதுல ஒரு 20 பீஸ் தான் இருக்கணும். அது வந்து நமக்கு போதுமானதுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், அப்புறம் நார்மல் சோளக்கருது அவிச்சு சாப்பிடலாம், இல்லாட்டினா சுட்டு சாப்பிடுறது. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் கொண்டக்கடலை ரோஸ்டட் பண்ணது, இதெல்லாமே ஒரு கைப்பிடி அந்த 20 பீஸ் அளவுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாப்கார்ன், சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஒரு பீஸ் அந்த அளவுக்கு எடுத்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் பாப்கார்ன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மசாலாவும் சேர்க்காம நார்மல் பாப்கார்ன் வந்து எடுத்துக்கலாம், அதுவும் கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கானா வந்து லைட்டா பட்டர்ல டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுறது, ஏதாவது மசாலா போட்டு, அதுவும் கொஞ்சம் தான். இந்த மாதிரி நம்ம இடையில தானே எடுத்துக்கிறோம். டின்னர் 6:30 மணிக்குள்ள 6:30 மணி to 7 எடுத்துக்க போறோம். அப்படிங்கும்போது கரெக்டா இருக்கும். நிறைய இதுக்கு இடையில தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது இதுல இருந்து தவிர்த்துக்கலாம் சரிங்களா. இப்ப ஹெல்தியான இதெல்லாம் நிறைய தெரியும்ல, இந்த கொலக்கட்டை எல்லாம் இருக்குன்னா உப்பு கொலக்கட்டை மாதிரி எடுத்துக்கோங்க, இனிப்பு இல்லாம சரிங்களா. உப்பு கொலக்கட்டை மாதிரி எடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கும் போது நைட் டின்னரை வந்து லைட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அதை தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா. அததான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் கட்டாயமா நீங்க வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும்னு இல்ல சரிங்களா. உங்களுக்கு வந்து எனக்கு இன்னைக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்துல இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க, அததான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் சாதம் வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சாதம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா அது திருப்பி வந்து சாப்பிட தூண்டும். அது வந்து அரிசி வந்து அதுதான், அதனாலதான் நான் வந்து சொல்றேன் வெள்ளை சாதம் வந்து திருப்பி சாப்பிடணும்னு தோணும். அதனாலதான் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்றது. இப்ப நீங்க சாதம் சாப்பிடுறீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வந்து அந்த கலோரிஸை வந்து பர்ன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சாப்பிடுறீங்க, இந்த சுச்சுவேஷன்ல சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல நான் ரெகுலரா என்னால சாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு சில பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆனா சில பேருக்கு அது முடியல சிஸ்டர் சொல்றீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் வந்து அதை பர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேற வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அரிசியில வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு, கொஞ்சம் கூட ஃபைபர் வந்து இல்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது, உங்களோட ஹங்கர் லெவலையும் கம்மி பண்ணாது, அதிகம் தான் படுத்தும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதான் சொல்றல, சப்பாத்தி, குதிரைவாலி அரிசி, சாமை, அப்புறம் இந்த கோதுமை ரவை, இந்த மாதிரி நிறைய பிரவுன் ரைஸ், இந்த சிகப்பரிசி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அரிசி வந்து பயன்படுத்துங்க. குவான்டிட்டி 100 கிராம்ல இருந்து 150 கிராம் அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அப்படிதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் மாத்தி மாத்தி. இப்போ வந்து இப்ப வரகரிசி இருக்கு, இப்போ சாமை, குதிரைவாளி இதுல இருக்குல்ல, நான் வந்து வெண்பொங்கல் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மெத்தட்லயும் பண்ணலாம். இல்லைன்னா சாம்பார் சாதம் பண்ணலாம், இல்லைன்னா பிரியாணி மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கிச்சடி மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம்ல நம்ம என்ன வெரைட்டில வேணா பண்ணலாம். இப்ப என்னோட லைஃப் ஸ்டைல்ல நான் இதுதான் பண்றேன்னு சொல்லி காமிக்கிறேன், இதைதான் நீங்க சாப்பிடணும், இதைதான் பண்ணி கரெக்டா அப்படி பண்ணணும்லாம் இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு, இப்போ சாமையில கர்ட் ரைஸ், தயிர் சாதம் கூட பண்ணலாம், ஆனா தயிர் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசியில வந்து நீங்க வந்து மாறிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கும். சோ அததான் சொல்றேன். இப்ப இந்த சாமை அரிசியில இட்லி தோசை பண்ணலாம், இல்லைன்னா ராகி, கம்பு, இதுல எல்லாம் தோசை இட்லி பண்ணலாம், களி பண்ணி சாப்பிடலாம். எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து இருக்கு. இந்த ஒயிட் ரைஸ் தான் இன்னும் இல்ல, அதை தவிர்த்து ரவை, கோதுமை ரவை, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரிங்களா. அத மாதிரி பண்ணுங்க, நானும் நிறைய ஷேர் பண்றேன். நிறைய பேர் வேற ரெசிபிஸ் எல்லாமே இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, அதை பார்த்தும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
அதுக்கப்புறம் சிஸ்டர் நீங்க வந்து ரீல்ஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ரீல்ஸ் பண்றேன் அப்பப்போ. ஏன்னா என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது நான் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க, இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? சோ அதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது போக என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது நல்லா இருக்கே, அவங்க உடம்பு குறைச்சா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லையா? அது ஒரு விஷயம். என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எதுக்குன்னா, இப்போ நம்ம நிறைய வேலைகள் இருக்கும், நம்ம பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பண்றேன். ஆனா சிஸ்டர் நிறைய பண்ண சொல்றீங்க, எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா நான் அது பண்ணி போடுறேன். ஆனா எனக்கு டான்ஸ் ஆடவே தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். டான்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சூப்பரா ஆடுவேன். நிறைய ஸ்கூல்ஸ்க்குலாம் கூட போய் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்குலாம் நான் போயிருக்கேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த 2 ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னோட டான்ஸ்ன்றதே எனக்கு வந்து வராத மாதிரியே இருக்கு. நானே ட்ரை பண்ண கேப்பும் விழுந்து போச்சு. நம்ம அடிக்கடி ஆடுறதும் கிடையாது, கேப்பும் விழுந்து போச்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா என்னால ஆடவும் முடியாத மாதிரியே இருக்கு. ஏதோ வித்தியாசமா ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. சோ அதனாலதான் டான்ஸ் வந்து பண்றது இல்ல. நிறைய பேர் பண்ணுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ஆனா எனக்கு அது அதான் சொல்றேன், இப்ப வந்து அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. ஆனா அப்பப்போ சாங்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் பண்றேன். அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தண்ணி வந்து என்னால குடிக்கவே முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்க்கு. அதனால கரெக்டா குடிங்க. நம்ம சாப்பிடறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி, அந்த சாப்பிடும் போது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சிடாதீங்க. அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தபடி நீங்க வந்து தண்ணி அடிக்கடி இடையில நீங்க வந்து குடிச்சிட்டே இருங்க. அதுக்காக ஒரேதான் குடிச்சு வயிறு வலியை உண்டாக்கிக்காதீங்க. கேப் விட்டு வந்து குடிங்க. அதுக்கப்புறம் அதான் கரெக்ட் டயத்துக்கு வந்து சாப்பிட்டுருங்க. சரிங்களா? கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பசி வந்து கரெக்டா வந்து இருக்குங்க. கரெக்டா நம்ம வந்து சாப்பிடுவோம். நம்ம வந்து அதிகமா பசிக்க விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அதிகமா வந்து சாப்பிடுவோம். சரிங்களா? கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா கரெக்டா வந்து நம்ம லிமிட்டா சாப்பிட்டுருப்போம். ஓவர் பசியோட சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமா சாப்பிடுவோம். சரிங்களா? அதையும் மாத்திக்கோங்க. ஃபுட் ஐடியாஸ் வந்து நான் சொன்ன மாதிரிதான், ஃபுட் ஐடியாஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதை தான் நீங்க வந்து சாப்பிடணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏத்தாப்புல இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் கொடுக்கறதையும் ஒரு ஐடியாஸா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் உங்களோட ஹைட் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 5.3 என்னோட ஹைட்டு. நிறைய சிஸ்டர்ஸ் இருந்தீங்க சிஸ்டர் நானும் வந்து 55 கிலோ தான் இருக்கேன், ஆனா பாக்குறதுக்கு 70 கிலோ மாதிரி இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருத்தவங்களுக்கு ஹைட் வந்து கம்மியா இருக்கலாம். சரிங்களா? அதனால நான் வந்து ஹைட் வந்து கரெக்டா இருக்கல, என்னோட வெயிட்டுக்கு இது கரெக்டா இருக்கும். இன்கேஸ் நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் கம்மியா இருக்கலாம். சோ அதனால வந்து நீங்க வந்து 70 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஹெல்த்தி 5மீன்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இல்லைன்னா இன்டர்நெட்ல நார்மல் கூகுள்ல வந்து இவ்வளவு வெயிட்டுக்கு எவ்வளவு ஹைட், இவ்வளவு ஹைட்டுக்கு எவ்வளவு வந்து வெயிட் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுல காமிக்கும். ஏஜ் எல்லாம் போட்டோம்னா சரிங்களா, அதை பார்த்தும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன் வெயிட், எனக்கெல்லாம் வந்து எனக்கு அப்படிதான் சின்ன பிள்ளைல இருந்து போன் வெயிட்டா இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு மசில்ஸ் வெயிட்டா இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்க வந்து போட்டு பாத்துக்கோங்க. நமக்கே ஒரு தெரியும் நம்ம எவ்வளவு வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கூகுள்ல போட்டீங்கன்னாவே வரும். சரிங்களா? அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நேம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஊர்ல இருந்து பண்றேன் சிஸ்டர், நான் இவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நிறைய ஊர்ல இருந்து பேசியிருந்தீங்க. அப்பதான் தெரிஞ்சது இவ்வளவு ஊர்ல இருந்து நமக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு பேர் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பேன். சரிங்களா? மறக்காம நீங்க வந்து நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 2 நாள் பண்ணிட்டு 2 நாள் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நீங்களும் வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து தயங்காதீங்க, உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது போக ஏதாவது கேட்க முடியாத மாதிரி ஏதாவது பேசணும்னு தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சின்னு தான் இருக்குது, டெல்லி தமிழச்சி அபிஷியல் இருக்குது, அதுலயும் பேசுங்க. நிறைய பேர் சொல்றது உங்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரிப்ளை பண்றீங்க, அதுதான் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மதிச்சு நீங்க வந்து கமெண்ட் வந்து பண்றீங்க. சரிங்களா? உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு வந்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் என்னோட மனசுல இருந்து வர்ற ஒரு விஷயம். கண்டிப்பா அதை வந்து என்னால முடிஞ்ச வரை நான் கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருப்பேன். சரிங்களா? நீங்களும் வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா என்கிட்ட ரிசல்ட் சொல்லுவீங்க. அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து தனியா இருக்குங்க. நம்மளால சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. இனிமேலும் புதுசா வந்தவங்க எல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசா இருக்கும். சோ
மறக்காம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். நம்ம யோசிச்சு ஒரு விஷயம் இந்த வெயிட் லாஸே பண்ண முடியல அப்படின்னா நம்மனால வேற எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம மனசை ஒருங்கிணைச்சு நம்மனால ஒரு விஷயம் இந்த விஷயத்த பண்ணிட்டோம்னா எல்லாமே பண்ணலாங்க. அவ்வளவுதான். அதுதான் நம்ம உடம்ப நம்ம பேச்ச கேட்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளவுதான். ரொம்ப பேசுறோம். ஏன்னா சொல்லணும்ல, அப்பதான் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றீங்க நல்லா மோட்டிவேஷனலா பேசுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே அனுபவம் தான். சரிங்களா? அவ்வளவுதான். இன்னைக்கு டீடைல்டா நம்ம டிப்ஸ் அண்ட் ரெசிபியூஸோட ஷேர் பண்ணிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்ணெல்லாம் பாருங்க நல்லா புசு புசுன்னு இருக்குது. நல்ல தூக்கம், காலைல எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, அது போக காலையில வந்து சீக்கிரமா எந்திரிக்கணும். வெயிட் லாஸ் டைம்ல எப்பவுமே நமக்கு வந்து காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது. காலைல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றேன். 58.40 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். உங்களோட வெயிட் எப்படி இருக்கு? இன்கேஸ் உங்களுக்கு வந்து குறையாம இருக்குன்னா கவலைப்படாதீங்க, குறையும். இன்ச்சஸ்லயாவது லாஸ் வந்து இருக்கும். நம்மளோட வேலையை கரெக்டா பார்த்துட்டே இருக்கணும். இன்னைக்கு எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிளாக் காஃபி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து ஜீரக தண்ணி குடிக்கலாம், இஞ்சி போட்டு பிளாக் டீ, பிளாக் காஃபி, அப்புறம் கிரீன் டீ, அப்புறம் இந்த ஓமம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, சுக்குமல்லி காஃபி, இது எல்லாத்துலயுமே வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம டக்குன்னு வந்து எடுத்துக்கணும். நைட்டு ஃபுல்லா நம்மளோட ஸ்டமக் வந்து அமைதியா இருக்கு. காலையில எந்திரிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதனால காலைல ஒரு தண்ணி ஆகாரம் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து அவல் உப்புமா தான் வந்து பண்ண போறேன். அவல் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்னு கேக்குறீங்க. எஸ், சாப்பிடலாம். அவல் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. எதுவுமே பாத்தீங்கன்னா அளவா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சோம்னாவே நல்லா ஊறி கரெக்டா இருக்கும். அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வேர்க்கடலை சட்னி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கிறேன். அதை வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். அந்த தோல் வந்து உரிக்கணும் இல்லையா, அதுக்காக. இல்லாட்டா கசக்கிற மாதிரி வந்து இருக்கும் இல்லையா, அதனால நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து தனியா எடுத்து ஆற வச்சுட்டு தோல் உரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அதே கடாயில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் காய வச்சுட்டு அதுல பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பீனட் சட்னிங்கும் போது அதுல கொஞ்சம் வந்து இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏத்தாப்புல போட்டுக்கோங்க. அதை நாங்க வந்து காரம் அதிகமா சாப்பிடுவோம், அதனால போட்டிருக்கோம். கொஞ்சமா புளியும் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில இந்த மாதிரி ஊதுறதே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் ஆற வச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். இந்த சைடு பாருங்களேன், தோலை எல்லாத்தையுமே நல்லா வந்து உரிச்சாச்சு. 1-2 இருக்குது, பரவாயில்ல. 1-2 இருந்தா ஒண்ணும் தெரியாது. அதனால மிக்ஸி ஜார்ல அதை வந்து வலிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்திருக்கேன். தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலையை வந்து சேர்த்திக்கலாம். அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கெட்டியா வேணும்னா நம்ம கெட்டியா வச்சுக்கலாம், இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா கூட நம்ம வந்து பாத்துக்கலாம். ஏன்னா காரமா தானே நான் வந்து பண்ணிருக்கேன். சோ அப்படின்னும் போது தண்ணியா தான் கொஞ்சம் வந்து பண்ணிருக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. கடுகு போட்டு மட்டும் தாளிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை இருந்தா அதுவும் சேர்த்துக்கோங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாவும், எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்னிக்கு கொஞ்சம் வரமிளகாவும் தாளிச்சு கொட்டுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டியாச்சு. அவ்வளவுதாங்க, சூப்பரான சட்னி ரெடி. குழந்தைங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து புளிஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அவல் உப்புமா வந்து செய்ய போறோம் இல்லையா, அதுக்கு. அவல் உப்புமால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது அரிசி தானே சிஸ்டர், இது எப்படி சிஸ்டர் நல்லதுன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாலிஷ் பண்ணாத, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்ச்சத்து உள்ளது. சரிங்களா? அது மாதிரி சிகப்பு அவலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்களேன், பொழுன்னு அவல் இருந்தது இல்லையா, அதை தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப வந்து ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறமா வெங்காயம், பூண்டு வந்து தட்டி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் புளிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாவே போதும். அவ்வளவுதான். நம்மளோட அவல் வந்து உதிரி உதிரியா ரெடியா இருந்தது இல்லையா. தண்ணி ரொம்ப வச்சிடாது, தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு வச்சா கரெக்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா இருக்குன்ட்டு. அப்புறம் அவலை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து
உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல கருவேப்பிலை இருந்தா சேர்க்கலாம், கடைசியில கொத்தமல்லி தழை இருந்தாலும் சேர்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்திருக்கேன் இல்லையா, லெமன் ஜூஸ் பதிலா நீங்க தக்காளியை அரைச்சு ஊத்தி ஒரு தக்காளி தொக்கு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவல் சேர்த்து கூட நீங்க வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, நம்மளோட இதுதான் டேஸ்ட் தான். ஆனா அது கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சைடு கிண்டுக்கும் போதே பால் பாருங்களேங்க பொங்கிடுச்சு. டெய்லியும் இப்படிதான். நேற்று நைட் தானே நல்லா கிளீன் பண்ணி வச்சேன். சரி இன்னைக்கு வந்து மேலாப்ல கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அன்னைக்கு தான் நமக்கு வந்து வேலையை வந்து வைக்கும். இங்க பாருங்களேன், அவல் உப்புமா ரொம்ப சூப்பரா பொழு பொழுன்னு ரெடி ஆச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும். தம்பிக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பால் வந்து ஆற வச்சிருவேங்க. இந்த மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா, ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 பிரெட் கூட பட்டர் தடவி, பிரவுன் பிரெட் தாங்க நாங்க வந்து எடுப்போம். சரிங்களா, கோதுமையில செஞ்சது. அது கூட காஃபி வச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது பீனட் சட்னில தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அது கெட்டு போயிரும்ன்றனால ஒரு டப்பால தனியா போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்பாங்க. ஏன்னா நம்மளோட சட்னி எல்லாமே இங்க உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் கொண்டு போறாருல, அவர் வந்து சாப்பிட மாட்டாரு. அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இவருக்கு வந்து அவங்க கொண்டு வரத கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, நம்மளோட சாப்பாட்டுக்கு இவ்வளவு ஆசையா சாப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்களாம், ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்களாம். அவங்க ஸ்கூலுக்குலாம் அனுப்புனதுக்கு அப்புறம் நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேங்க. தலையில நல்லா எண்ணெய் வச்சு சீவிக்கிட்டேன். இல்லாட்டினா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பின்னி போட்டாதான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவல் உப்புமா பாருங்களேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அவல் உப்புமால வந்து நீங்க நிலக்கடலை பருப்பு கூட தாளிச்சு பிளைனா அப்படியே நீங்க அவல் உப்புமா மட்டும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு தேங்காய் பீனட் எல்லாமே சேர்த்து சட்னி இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அதையும் எடுத்துக்கிட்டு அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து நம்மளோட லிமிட். சூப்பரா சாப்பிட்டாச்சு. அந்த சாப்பிட்ட வீடியோ வந்து எங்கிட்ட போயிடுச்சுங்க, டெலீட் ஆயிடுச்சு. அதான் வந்து இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு போய் மோரை கலக்கி கொடுத்துட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளீனிங் ஒர்க் இருந்தது, எடிட்டிங் ஒர்க் இருந்தது, அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். தம்பி நல்லா ஆட்டோல உட்காந்து வேடிக்கை வந்து பார்த்துக்கிட்டே வருவாரு அவரு. இப்ப இந்த பீனட் சட்னி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அவ்வளவுதான் எடுக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. ஏன்னா கெட்டியா இருக்கு அப்படின்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவ்வளவுதான், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுல வந்து நிறைய வந்து ஃபேட் இருக்கையா, குட் ஃபேட் தான், பட் அளவா தான் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. எவ்வளவு டயர்டா இருக்கான் பாருங்க. ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் பிரேக் டைம்ல எல்லாம் நல்லா விளையாடுறது போல இருக்கு. இங்க பாருங்களேன், நம்ம எப்படி அனுப்பிச்சு விடுறோம், அவர் எப்படி வர்றாருன்னு மட்டும் பாருங்க. குழந்தைங்கனாலே அப்படித்தானே. இவரை பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பிளேன் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாரு. இவருக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க அக்காஸ், அதனாலதான் அவங்களுக்காக ஷேர் பண்றேன். அவர் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி 2 பிள்ளைங்களையும் கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்ததும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா குடிக்கிறேங்க. சரியான வெயில் இல்லையா, அது போக வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய தண்ணி குடிங்க, உங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணெதிர அப்பப்ப எடுத்து குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் துணி எல்லாம் மிஷின்ல போடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேங்க. பாத்தீங்கன்னா சரியான காத்து. என்னடா நம்ம துணி போட போற நேரமான்ட்டு பார்த்தா சரியான காத்து, நல்ல மழை வரப்போகுது. சரி மிஷினை போட்டு விடுறோம், என்ன ஆக போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி மழை வந்தாலுமே அது கொஞ்ச நேரத்துல விட்டுருதே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், என்ன காத்து, பேய் காத்து மாதிரி அடிக்குது பாருங்க. ஆனா வெளியில நிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெயில் காலத்துக்கு வெக்க காலத்துக்கு செம சிலுன்னு இருந்தது. துணியை போட்டுட்டு வந்தானா இவர் கீழே உட்காந்துட்டு லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இவர் ஜன்னல்கிட்ட வந்து பொறி கொடுத்துருந்தேன், அதை சாப்பிட்டுட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் மழைய. அதுக்கப்புறம் நல்ல மழை பெஞ்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் சரியான அடமலை. நான் போயிட்டு நல்லா மூஞ்சி எல்லாம் கழிட்டு நல்ல ஒரு ஆட்டம் போட்டேன். சொல்லுவாங்க தெரியுமா, மழை தண்ணியில குடிக்கிறது நல்லது, தலை அலசுறதுலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம துணி எல்லாம் துவைச்சோம்னா கூட மழை தண்ணியில துவைச்சா நல்லா அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் அம்மாச்சிக்கு ஒரு பக்கெட்டை பொறிச்சு தண்ணியை வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பிடிச்சி வை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டயத்துல சமைக்கிற டைம்ன்றனால அவங்களால வர முடியல, இல்லைன்னா அவங்க எல்லாம் மழையில சூப்பரா ஆட்ட போடுவாங்க. அதனால செம்மையா இருந்ததுங்க. மழையில நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து குதிரைவாளி பச்சரிசி, குதிரைவாளியில தான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன். மில்லட் ரைசஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம், குதிரைவாளி சாமை இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அதெல்லாமே எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் குதிரைவாளி பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் ஊற வச்சோம்னா நல்லா இருக்கும் வேகிறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இட்லி தோசை பண்ணலாம், இல்லாட்டினா பொங்கல் பண்ணலாம், பிரியாணி, சாம்பார் சாதம் எது வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன், நீங்க எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் பிளைனா சாதம் மாதிரி தான் வந்து பண்ண போறேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், அம்மாச்சி வந்து கடலைப்பருப்பு வந்து இந்த கொடமிளகாய் கேரட் எல்லாம் போட்டு அங்க பண்ணுவாங்க, வேலை பார்க்குற இடத்துல அம்மாச்சி பண்ணுவாங்க. சோ அது வந்து எனக்கு இருந்தாங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்கன் சமையல்றனா அவங்க காரமே இருக்காது.
அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கடலைப்பருப்பு அவங்க பண்றது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து கொஞ்சம் தாளிப்பு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடாயில வந்து கடுகு, வரமிளகாய், பூண்டு தட்டி சேர்த்து தாளிப்பு சேர்த்துட்டு அதுல வந்து சேர்த்து கொதிக்க விட்டேன். ஒரு கொதி, நமக்கெல்லாம் காரம் இருந்தா தானே இறங்கும். அதுதான் வந்து இப்படி பண்ணியாச்சு. அப்புறம் பாருங்களேன், மழை தண்ணி எவ்வளவு முக்காட்டுக்கு இங்கனுக்குள்ள வச்சதுக்கே ரெம்பிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முக்கால் கிளாஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, நான் 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணேன். ஆனா நீங்க கரெக்ட் வந்து பருக்கே கொஞ்சம் கரெக்டா இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் குறைவா வேணும்னா நீங்க வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நீங்க வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவே. சரிங்களா? அவ்வளவுதான். குக்கர்ல வச்சு ஒரு 2-3 விசில் விட்டாச்சே போதும். ஏன்னா ஒவ்வொரு குக்கருக்கு பொறுத்து இருக்கும் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து கேப்பக்கூழ் நார்மலா சும்மா தண்ணியில கேப்ப மாவை கரைச்சிட்டு கிண்டி எடுத்துக்கிட்டேன். அம்மாச்சிக்கு இந்த சோறை போட்டு கொஞ்சமா நமக்கு வந்து ரெடியா இருக்கு குதிரைவாலி சாதம். அதை வந்து எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்ப கிண்டி வச்சிருக்கோம்ல, கேப்ப கூழ் மாதிரி, அதையும் சேர்த்துட்டு தயிர் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி கூழ் மாதிரி நல்லா தண்ணியா வந்து கரைச்சு கொடுத்தேன். உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அது கூட வந்து பருப்பு துவையல் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி கூழ்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப உள்ளவங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நான் வந்து சோறாவே எடுத்துக்கிட்டேன், குதிரைவாலி சாதமாவே எடுத்துக்கிட்டேன். அம்மாச்சி கொஞ்சம் வந்து இந்த கேரட்டு கொஞ்சமா தேங்காய் பால் ஆட் பண்ணி கீரை பொரியல் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுவும் அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு வச்சு குதிரைவாலி சாதம் வச்சு செம்மையா இருந்துச்சு, டேஸ்டியா. கடலைப்பருப்பு நார்மலா அவிச்சிட்டு கூட நீங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு அது கூட நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சதுக்கு அப்புறம் தாளிப்பு சேர்த்து கூட நம்மளும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேற வேலைகள் எல்லாமே இருந்ததா, எடிட்டிங் இதெல்லாம் இருந்தது. அம்மாச்சி கொடுத்ததுனால கொஞ்சம் லஞ்ச் கொஞ்சம் சுலபமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே நான் எப்பயுமே கழுவி போட்டுருவேன் இல்லையா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்கக்கூடாது. பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு தம்பியை வந்து டியூஷன்ல கிளப்பி விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து நல்லா வாக்கிங் போனேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல. வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப டைம் கிடைக்குதோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போயிடுங்க. அப்பதான் நீங்க பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, துணியை காய போடவே மறந்துட்டேன் மழை வந்த சாக்குல. அதுக்கப்புறம் காய போட்டு கீழே வந்து அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்தேன். வாக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையிலாவது நைட்டாவது தூங்க போறதுக்கு முன்னாடியாவது நீங்க வந்து 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணிடுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் சொல்றேன். என்னோட பிள்ளைங்களை பாருங்களேன், ஒரு பால் கொடுத்தா கூட அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைங்க தாங்க நம்மளோட நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஜீவன்னா அதுதான் பிள்ளைங்க தான். அதுக்கப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சு. அன்னைக்கு ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்திருக்கேன் நைட் டின்னருக்கு. அது ரெண்டையும் 2 பிரெட் எடுத்துக்கிட்டு அதை தோசை தவால வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியா. நான் சமையல் பிளேனாவும் எடுத்துப்பேன். 2 விதமா அதுக்கு தான் காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பருப்பு தால் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காலிஃபிளவர் ஏதாவது பொரியல் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிருக்கீங்கன்னு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. வெறும் பிரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணிருக்கேங்க, அது கூட எதுவுமே அப்ளை பண்ணல நானு. அதுக்கப்புறம் இந்த தால் உள்ள வச்சிருக்கேன். அது மாதிரி நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, கூட்டு பொரியல் எது பண்ணாலும் அதை சென்டர்ல வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா மட்டும் பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். என்னோட டின்னர் செம்மையா இருந்தது, நல்ல ஃபீலிங்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு தான் செய்யறேன். வீட்டுல இருக்கவங்களுக்கு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன். நார்மலா உப்பு, தண்ணி, கோதுமை மாவு, அவ்வளவுதான். நல்லா பிசையணுங்க, ரொம்ப டைட்டா செஞ்சிடாம நல்லா கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சோன்னா சூப்பரா சப்பாத்தி வரும். நீங்க பாருங்களேன், நான் எதுவுமே என்ன கூட அப்ளையே பண்ணல, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நான் மடிச்சு காட்டுறேன் பாருங்க. நான் வந்து இத்தனைக்கும் நான் வந்து மாவு பிசைஞ்சதுமே நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டுல இருக்கவங்களுக்காக லைட்டா வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் வந்து சப்பாத்தி இப்ப நைட் எடுத்துக்கிறேன்னா ஒரு சப்பாத்தி தான் வந்து எடுத்திருப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லிக்கணும். மதியம் சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கலாம், நைட்டுனா 1 சாப்பிடுங்க. எனக்கு வந்து பிரெட் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால பிரெட் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கு பாருங்க கொஞ்சம் ஊறுகாய் வச்சு கொடுத்தாதாங்க அவருக்கு நல்லா இறங்கும். எங்க வீட்டுக்காரெல்லாம் கறி குழம்புக்கு வந்து ஊறுகாய் கொடுத்த, கறி குழம்புக்கு கூட ஊறுகாய் கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கொஞ்சம் கிச்சனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. செம்ம வெக்கையா இருக்கு இல்லையா, இப்பதான் நல்லா தூங்க முடியும். கடைசியா வந்து நான் தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். நீங்க அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிக்கலாம், பிளாக் டீ இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா
சூப்பரா வந்து நான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.